கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னா, அம்மாவுக்கு வந்து நிறைய பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். எதனாலனா வேர்ல்டு ஃபேமஸ் WWE ரெஸ்லரை அவரை பற்றி சின்னதாக ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு தென் அவரோட டயட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன டயட் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அம்மாட்ட அந்த ஃபுட்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் காட்டுறாருங்க. பாருங்க, இதெல்லாமே வந்து ஃபுல் ப்ரெட் வேணும், அப்புறம் பால், பீனட் பட்டர், அப்புறம் பட்டரு, ஹனி, எக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவ்வளோ தான் நீடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு ஃபேமஸ் WWE ரெஸ்லரை பற்றி ஃபுட்டு இன்னைக்கு ஒரு டயட் பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னாங்களா, அதை பற்றி அம்மாவுக்கு என்ன ஒப்பீனியன் கேட்கலாம். சரிம்மா, இதெல்லாம் வச்சு எந்த WWE ரெஸ்லராக இருக்கும் நீ நினைக்கிறேன்? சரி, ஒரு க்ளூ தரேன். அவர் வந்து இருக்கிறதுலே ஃபேமஸ், படத்தில் நடிச்சிருப்பாரு, WWE வந்து பெரிய ஆள். அப்புறம் வந்து நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஸ்கூல் டயத்தில் ஸ்கூல் விட்டு வந்து WWE போட்டாலே அவர் தான் வருவார். ரொம்ப ஃபேமஸ் அவர். சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. ஜான்சினா அவரை விட இவர் வந்து பயங்கர உடம்பு இருக்கும், ஹைட்டா இருப்பாரு. இன்னும் ஈஸியா அவர் முடியே இருக்காது. அவருக்கு நிறைய முடியும். ஒரு பேர் அதான் நீங்க சின்ன பிள்ளைல வந்து பார்க்கும்போது நான் பார்த்ததுதான், எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. எதுன்னு நீங்க சொல்லுங்க. அவர் பேர் வந்து ஆக்சுவல் பேர் வந்து டுவைன் ஜான்சன். அதாவது அவர் ரிங் நேம்னு ஒன்று இருக்கும். அதாவது ரெஸ்லர்ஸ்க்கு எதுவுமே உண்மையான நேம் இருக்காது, அந்த ரிங் நேம். அந்த ரிங்குக்குள்ள அவங்க கூப்பிடுறதுக்கு ஒரு நேம் இருக்கும். அதுதான் வந்து ராக். யாரு தெரிஞ்சவரா? இல்ல, அவர் பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்க அடிக்கடி. அவர் தானே ஃபர்ஸ்டா வருவார். அவரே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருந்து மேல வந்தவர். லைக் மேல வந்தவர் சொல்றதை விட மேல 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 வந்தவர். எப்படின்னா, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கையில இருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணவர். இப்போ அவரோட நெட் ஒர்த் வந்து பில்லியன் கணக்குல இருக்கு. லைக் வந்து ஹாலிவுட்லயே அவர் தான் மோஸ்ட் ஹையஸ்ட் பெய்டிங் ஒரு ஆக்டரா இருக்காரு. இவர் வந்து ஒரு 20-25 படம் தான் நடிச்சிருப்பாரு. நம்ம கூட ஒரு படம் பார்த்தோம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். நல்ல வேளை வின் டீசல்னு சொல்லிருக்கோம். ஒரே மாதிரி மொட்டை எடுத்துருக்காரு. கரெக்ட். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதான் கரெக்ட். வின் டீசலும் ராக்கும் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அந்த ராக்குன்றவரை பத்தின டயட் ஃபுட் தான் இன்னைக்கு. அவரை பத்தி சில விஷயம் சொல்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவாரு? அவர் 7 நேரம் சாப்பிடுவாரு ஒரு நாளைக்கு. அவரோட ஹைட்டு 6.5 அப்ராக்சிமேட்டா. அவரோட வெயிட் 120 கிலோ அப்ராக்சிமேட்டா. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற மீல்ஸ்ல 10,000 கலோரிஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 2000. ஆமாம்மா, உங்களுக்கு 7 டைம் சாப்பிட்றாங்க மீல்ஸ். ஒரு டைம் சாப்பிடும்போது 1 or 2 ஹவர்ஸ்க்கு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி 1/2 hour கழிச்சு திருப்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது ஜிம் ஒர்க் அவுட், அது போக சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆயிடுது. ப்ளஸ் அவங்க பாடி அவ்வளவு கேலரிஸ் இருந்தால் தான் அது வந்து மூவ்மெண்ட் இருக்கும். புரியுதா? இப்போ வந்து பைக் கார் மாதிரி இவ்வளோ பெட்ரோல் இருக்கணுன்ற மாதிரி அவங்க உடம்புக்கு அது தேவை. இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து பேரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஃப்ரெஞ்ச் இல்லை, ஃப்ரெஞ்சு டோஸ்ட். டோஸ்ட், ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு. அதை பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த ப்ரெட்டு, இது வந்து ஃபுல் ப்ரெட்டாக பார்த்து வாங்கணும். ஏன்னா ஸ்லைஸாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்கி இப்போ தெரிஞ்ச பேக்கரியில், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேக்கரி தான் அதை அப்படி வாங்கிக்குவோம். இப்போ இது எப்படின்னா, இந்த ஃபுல் ப்ரெட்டில் இங்கேருந்து பாதி கட் பண்ணிங்கன்னா இது வந்து 9 inches இருக்குது. இதில் வந்து பாதி எடுத்திங்கன்னா 4.5 கிட்ட வரும். அதுல இருந்து 3 வச்சுக்கலாம், இல்ல கீழே இருந்து 3 வச்சுக்கலாம். நாங்க வந்து பாதி இதெல்லாம் ஓவர் 9 இருக்கு. இப்படி வை, இது வச்சுன்னா 9 இருக்கும். இதுல பாதியே எடுத்துக்கணும். முக்கியம், இதுல பாதியே எடுத்துக்கலாம். இல்லை அவங்க போய் தகுந்த மாதிரி சின்னதாக கூட கட் பண்ணி. ஆனால் இந்த இன்க்ரீடியன்ட் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோதான். நாங்களே இதை வந்து ஒரு யூடியூப்ல தான் பார்த்தோம். நமக்கு ஃபேமஸ் தெரிஞ்ச ஹரி ஈட்ஸ்ல தான் இதை போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் ஒரு ஐடியா பண்ணி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் போய் கூகுள் பண்ணி பார்ப்போம். நிறைய விஷயம் இருக்குது ராக் பற்றி. அதுல இருந்தா ஒரு ஃபுட்டு, அவருக்கு ஏகப்பட்ட ஃபுட்டு இருக்குது. அதில் ஒரு டைப் ஃபுட்டு தான் இது. இதை நீங்கள் செய்ய போகிறோம். 3 to 4 inch கட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பீனட் பட்டரு, ஹனி, பால், முட்டை எல்லாம் போட்டு சூப்பராக செய்யலாம். எல்லாருமே பாருங்க இந்த டைம். இதில் 9 inch இருக்கா, கூட இருக்கா? 9 தான் இருக்கு. நீ 3 கிட்ட வச்சு கட் பண்ணிக்கோ. கத்தி எடுத்து கட் பண்ண. ஆனா அது இவ்வளவு அக்யூரேட்டாலாம் யாரும் கட் பண்ண மாட்டாங்க. இல்ல, அது டைரக்டா கட் பண்ண கூடாது. அரு எப்படியும் கீழே 3 inch மேல 4 inch கட் பண்ணிருக்க. அளவு வச்சு கரெக்ட் தான், அவ்வளவுதான். நீ கரெக்டா பண்ண முடியாது. அப்படி எதுக்கு அளக்குறேன்?
ஏன்னா நூறு ஜாஸ்தியானா அவங்க டயட் கம்மியாகும். இப்படி இருக்கு, இல்லை இப்படி இருக்கு. சரி அனுப்ப அடுத்து. இப்ப முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். இப்ப என்ன செய்யறோம்? முட்டைய எத்தனை முட்டை போடுற? நீ முட்டை போடல, முட்டை உடைக்கிற, அத சொல்லு. 2 முட்டை. 2 முட்டை உடைச்சுக்கிறோம். இதை நல்லா நறுக்கிட்டு அதுல பால் ஊற்றணும். இதை கட் பண்ணிட்டு பால் அந்த முட்டையோட அந்த பால் கொண்டு அதான் கீழே ஊத்தணும்னு சொன்னா அதை எங்க ஊத்தணும்னு சொல்லல. எவ்வளவு ஊத்தணும் நீ படுத்த? அது பால் கணக்கு இல்லை, பிரெட்ல ஊத்தி. ஓ நம்ம புரோட்டீனுக்காக. சரி ரைட். பாத்திரம் பாலையும் முட்டையும் 2 முட்டை ஊற்றணும்ல. 2 முட்டை பால் வந்து நம்மளோட அளவு தான். ஏன்னா பிரெட்ல பால் ஊற்றணும்னா நிறைய பிடிக்கும். அதனால 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். முட்டையும் பால் ஓகே. இப்போ நம்ம பருப்பை பற்ற வச்சுட்டு கதா வைக்கணும். வச்சோன்னா காயும். காய்ந்த உடனே நம்ம அவர் நிறைய போட்டு விடாது. அவர் சாப்பிட்ற அளவுக்கு யார் சாப்பிட முடியும்? நம்மளால அவ்வளோதான், தூக்கம் வந்து நமக்கு. வச்சு போடுறேன். போடு. பட்டர் நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். அப்புறம் நம்ம பிரெட்டை போடணும். இவ்வளோ பெரிய பிரெட் இதுன்னு பட்டர் எப்போ டோஸ்ட் ஆகுது? உடனே அது பட்டை ஹீட் பட்டாலே உருகிடும். சரி, இதை இப்படி ஃபுல்லாக தான் பண்ணுவேன். இது 2 கட் பண்ணிடுவோம். இது எப்படி சாப்பிட்றது? இது அவர் சாப்பிடுவாரு. கட் பண்ணிடலாம், நம்மளால சாப்பிட முடியாது. இவ்வளோ பெருசாக இருக்கு. அவங்க டயட்டே அதான் சொல்றாங்க. அவங்க டயட் ஓகேமா, நம்மளால எப்படி அதை பண்ண முடியும்? அவர் ஒர்க் அவுட் வீடியோ பார்த்து அவர் மாதிரி எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? அவரோட ஒர்க் அவுட்ல நம்ம பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அதோட டயட் மட்டும் பண்ண முடியாது. இதே பண்ணுவோமே. அவ்வளோதாங்க, கரெக்ட் போச்சு. இப்ப சின்னதாகுமா இல்லை இப்படிதான் இருக்குமா தெரியல. நான் இப்பதான் பார்க்கிறேன். சொன்னதை வச்சு செய்யறேன். நம்ம சாப்பிடும்போது கட் பண்ணி சாப்பிடுவோம். ஆமா, இப்படி வாய் இருக்கா யாருக்காது? அதான் நானே கேட்கறேன், எவ்வளவு பெருசா எப்படி சாப்பிடுறது? நம்ம சாப்பிடல எல்லாருமே. அவரே சொன்னா அவரு டயட் பண்றாரு, அதே மாதிரி பண்ணுவோம். நீ சொன்னடா, நான் எனக்கு ராக்க பத்தி தெரியுமா? தெரியுமே. அதான் அப்புறம் ராக்கா அப்படின்னா இங்க பக்கத்து பில்டிங்ல தான் இருக்காரு ராக்கு. நீ ஒரே ஒரு படத்துலதான் அதுலயே உனக்கு சொந்தக்காரர் ஆயிட்டாரு. நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க இல்லையா மம்மி? அப்பெல்லாம் பார்த்தது இல்லையா? நீ சொல்லிடுறேன் அந்த படம். கார் ரேஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அது ஒண்ணுதான் நான் ராக்கோட படம் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீங்க சின்ன பிள்ளைல ஸ்கூல் விட்டு வந்து WWF டிவி போட்டு அததான் பாப்பீங்க. ஆமா, 4:30 மணில இருந்து அப்ப எஃப், அப்புறமா ஈயா மாத்திட்டாங்க என்டர்டெயின்மெண்ட். அப்பதான் தெரியும். அப்பா பார்த்து இன்னொரு ஸ்பூன் வேணுமா? ஏன் இது மட்டன் மாதிரி ஆயிடுச்சு? இப்படிதான் இருக்குமான்னு வேற தெரியல. இப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த வெண்ணெய் போய் அதுல நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ்ட் தானே? ரோஸ்ட். இப்ப பாலும் முட்டையும் கலந்து வச்சோம்ல, அத கீழே இறக்கி வச்சுதான் ஊற்றணும். அப்படியா? அப்ப ஆஃப் பண்ணிட்டியா? அவரு பச்சையாவே குடிப்பாரு. ஆஃப் பண்ணணுமா? எல்லா பக்கம் பொறுத்தி போடு. இந்த ஸ்பூன் ஏதாவது விட்டு போடு.
ஒரு பிரெட்டுக்கு ஒரு போறா, ஒரு சிறிய புறாவுக்கு போறா, பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. இது காசு கொடுத்தா நீங்க கிடைக்காது. கரெக்ட் தான். அவ்வளவுதானா? நீங்களாம் வாங்கிட்டு வந்தா அது என்ன பண்ண மேல போட்டுக்கணும். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேனே. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அதை எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சாச்சு. இது அங்க கொண்டு போய் வச்சு மேல இதெல்லாம் ஏதோ வித்தியாசமா இருக்கு. பாதாம் பால் இருக்கு. இது வந்து உடச்செல்லாம் குட்டிருக்கோம். என்ன இப்படி டைட்டா மூடுனதுன்னே தெரியல. என்னடா அது முதல்ல கொஞ்சம் சோதனை. மேல 2 தட்டு கீழே 2 தட்டு ஓபன் பண்ணு. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, படத்துல பாக்காத. நீ மேல தட்டி கீழே தட்டிக்கிற. இல்ல தட்டிட்டு பழக்கதோஸ்ல. ஓ நீ என்ன திறந்துட்டு பாரு. அதான் சொன்னேன்ல, லைட்டா ஊத்து. தேனு தலையில கொட்டுறாம அப்புறம் வெல்ல முடியும். எண்ணி வந்து பீனட் பட்டர், அந்த பட்டர் அந்த பட்டர் வேற, இந்த பட்டர் பீனட் பட்டர். அதாவது நிலக்கடலை பட்டருக்கு என்ன? நிலக்கடலை வெண்ணெய் வெள்ளை. கொஞ்சம் லிக்விடா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். சாலிட், செமி சாலிடா இருக்கு. இதுதான் அவர் சாப்பிடுவார் டைட். இவ்வளவு தின்னா 2 நாளைக்கு பசிக்காதேம்மா. சரி, அவர்கிட்ட நான் சொன்ன டீட்டெயில் வச்சு ஏதாவது கத்துக்கிட்டியா? இந்த ராக்கு முத்து ராக்கு அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஃபுட்டோட வேல்யூ அதிகமா தான் இருக்கு. அதனால அதை நம்ம செய்யறதுல நம்ம கொஞ்சம் பெருமை தான் பண்ணணும். அவரோட இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஒரு விஷயம், நீ ஹெல்ப்னு போய் கேட்டினா அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ, அந்த ஹெல்ப்புக்கான விஷயங்களை பண்ணி உனக்கு அந்த ஹெல்ப் வந்து முடிக்கிறதுக்கு அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம பணம் வந்துருச்சு அப்படின்றக்கா நம்ம பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு கொடுத்த பணத்தை நீ இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ண தான் உனக்கு மேலே வருன்றது அவரோட ஐடியா. அதை மாதிரி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். சரி, சாப்பிட்டு பாரு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஓ, எல்லாமே நீ சாப்பிட சொல்லல தாயே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டு பாரு, அந்த எல்லாத்தோட சேர்த்து. எப்படி ஆனா பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் லிக்விடா இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கணும். தேன் ஊத்தி இருக்கோம்ல, சரி, ரொம்ப டைட்டா இருக்கு, நல்லாவும் இருக்கும். சரி, ஒரு பைட் அடி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னது ஒரு பைட்டு? பைட்டுன்னா ஒரு கடி. சாப்பிட்டு பாக்குறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னது சீதாப்பழம் அந்த இது இருக்க மாதிரி. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லு, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எதையாச்சும் சொல்லு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நம்ம சாப்பிட்டது இல்லை இந்த மாதிரி. எப்படி இருக்கு? சாப்பிடுற மாதிரி இருக்கு, ஆனா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதே கிடையாது. ஓகே, நீ சாப்பிட்ட வரைக்கும் இது புதுசா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். எல்லாரும் சாப்பிடலாமா இத? சாப்பிடலாம். நீ எத்தனை நேரம் எடுத்துக்கலாம்னு இருக்கீங்க? இது நமக்கு ஒத்து வராது. இல்லம்மா, ஒரு 7 நேரம் சாப்பிடுவார்ல, நீ எத்தனை நேரம் சாப்பிடலான்னு இருக்க? ஒரு நேரம் சாப்பிட்டாலும் 3 நாளைக்கு பசிக்கே போல இருக்கு. இது 7 நேரத்துக்கு எப்படி நம்ம சாப்பிடுறோம்?
கரெக்ட். அப்போ வந்து அவங்க ஃபுட்டு அவங்களுக்கு தான், நம்ம ஃபுட்டு நமக்கு தான். நமக்குதான். சரி ஓகே, ஆனா கன்க்ளூஷன் இது ஒரு நேரம் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு டைம் சாப்பிடலாம். சரி கன்க்ளூஷன் வந்துருவோமா? சரி, இந்த ஃபுட் எல்லாருக்கும் ட்ரை பண்ண சொல்லி நீ வந்து கொஞ்சம் சாப்பிடு. ட்ரை வரேன். ஓகே, இப்போ நான் ஒரு பைட் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன்று, பீனட் பட்டரோட ஸ்மெல்லு சூப்பராக வருது. பீனட் பட்டரு, ஹனி எப்படி இருந்தாலும் தெரியலையே. கையிலே அடிச்சாரு. நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, பிரெட்ல பீனட் பட்டர் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நேரம் சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 500-400 கலோரிஸ் மேலே வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு மதியானம் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்துக்கேன். நிறைய எடுத்தாங்க. சாப்பிட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு, ஒர்த்து தான். நீ என்ன சொல்றமா? ஆமா, ஒருத்தர் வந்து டயட் ஃபுட்டா இதை யூஸ் பண்றாங்க, அதுவும் வேர்ல்டுலயே சண்டே ஃபேமஸ் ரெஸ்லர். அதனால நீ நம்மளும் அதை கொஞ்ச நேரத்து ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணி சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸும் இருக்கு. ஒரு சில வீடியோஸ் நல்லா வியூ போகுது, ஒரு சில வீடியோஸ் வியூஸ் கம்மியா இருக்கு. அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எல்லா வீடியோ ஒரு டைம் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ப்ரொஃபஷனலா கிடையாது, ஒரு பாக்குறத நம்ம செஞ்சு வீடியோ போடுறோம், அவ்வளவுதான். அது வந்து ஜஸ்ட் உங்கள்ட்ட நாங்களா இருந்து ஒரு வீடியோ போடுறோம், அவ்வளவுதான். நாங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸ்லாம் யூஸ் பண்ண மொபைல்ல தான் எடுக்கிறோம். நார்மலா அம்மாட்ட கேட்போம், அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, அதை வீடியோ அப்லோட் பண்ணோம், அவ்வளவுதான். சிம்பிள் ஆஸ்பெக்ட் தான். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பாய். நீ தான் சொல்லணுமா? சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, பாய்.